மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு கூட்டமே உங்கள் கூட இருக்கும். ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையான உறவு மட்டுமே உங்களுக்கு குரல் கொடுக்கும். அந்த உறவை எப்போவுமே உதாசீனம் செஞ்சிடாதீங்க. பின்னால் பேசுகிறவங்க புகழ்ந்து பேசினா என்ன, இகழ்ந்து பேசினா என்ன, காதில் வாங்காமல் அடுத்த அடியை முன்னேற்றி எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. காலம் உங்களுக்காக பல கதவுகளை திறந்து வச்சு காத்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்களே விழுந்தாலும் மற்றவங்க உங்களை தள்ளி விட்டாலும் உடனே எழுந்து நிற்க கற்றுக்கோங்க. இல்லைன்னா உங்களை மிதித்து புதைச்சிருவாங்க. நேர்மையாக இருக்கிறவங்க எங்கே போனாலும் பிரச்சனை தான். ஏன்னா அவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது. அதே மாதிரி நடிக்கிறவங்கள ஏற்றுக்கவும் முடியாது. மற்றவங்கள நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பாருங்கள். நீங்கள் நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியம் இல்லை. உங்களை நம்புகிறவங்களுக்கு உண்மையாக இருங்க, அதுதான் முக்கியம். யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. நீங்கள் காத்து இருக்கிறதுனால உங்களோட ஆயுள் ஒன்றும் அதிகரிக்க போகிறதில்ல. சிறந்த பக்குவம் அப்படின்றது நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பதில் இருந்தாலும் கூட நம்மளை புரிஞ்சிக்காத மனுஷங்க கிட்ட நம்ம மௌனமாக இருக்கிறது மட்டும்தான். தேவைன்னா வர்ற உறவுகளையும் தேவை இல்லாமல் இருந்தால் வர்ற உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கோங்க. நிம்மதியானது உங்களை தேடி வரும். கெட்ட எண்ணம் கொண்ட மனுஷனுக்கு காலம் வரும்போது உங்களை மாதிரி நல்ல எண்ணம் கொண்ட மனுஷங்களுக்கு காலம் வராமலாக போயிடும். காத்திருங்க, காலம் கூட கனியும். தாய்க்கு பின் தாரம். ஒருபோதும் பெண்ணிற்கு துணை தேவைப்படுறதில்ல. ஒரு ஆணுக்கு மட்டும்தான் இறப்பு வர ஒரு பெண் தேவைப்படுது. ஒரு அம்மா இல்லைன்னா மனைவி இல்லாமல் ஒரு ஆண்கள் கடைசி காலம் வரைக்கும் வாழவே முடியாது. பிடிச்ச மனுஷங்களோட சிரித்து பேசுங்க, பிடிக்காத மனுஷங்களோட சிந்திச்சு பேசுங்க. அப்போ தான் வாழ்க்கைன்றது வளமாகும். பணத்தை சரியான முறையில் சரியான இடத்துல முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை விட அன்பை சரியான இடத்துல காட்டாமல் ஏமாந்து போனவங்க தான் அதிகம். தனிமையில் இருக்கிறவங்கள பைத்தியம் அப்படின்னு சொன்ன இந்த உலகம் இன்னைக்கு தனிமையில் இருக்கிறது தான் நல்ல வைத்தியம் அப்படின்னு சொல்லுது. நம்பிக்கை துரோகம் அப்படின்றது நம்பாத ஒருத்தங்க கிட்ட இருந்து கிடைக்கிறதே இல்லை. நீங்கள் அதிகமாக நம்பின ஒரு மனுஷங்கிட்ட இருந்து தான் அது கிடைக்குது. யாரையுமே பகைச்சிக்காம இருக்க முடியும் அப்படின்னா நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். கிடைச்ச வாழ்க்கையை நினச்சி மகிழ்ச்சியாக இருங்க. இந்த மாய வாழ்க்கை அப்படின்றது ஒரு நாடக மேடை தான். அதில் ஆளுக்கு ஒரு வேடன், சிலர் நல்லவர்களாக சிலர் கெட்டவங்களாக. இன்னும் ஒரு சில நேரத்தில் நல்லவங்க கெட்டவங்க மாதிரி மற்றவங்க கண்ணுக்கு தெரிகிறதும், கெட்டவங்க நல்லவங்க மாதிரி மற்றவங்க கிட்ட நடிக்கிறதும் கூட நடந்துட்டு தான் இருக்குது. யார் உண்மையான உறவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? பணம் இல்லாத ஏழையா சில நாட்கள் பழகி பாருங்க. அப்போ தான் தெரியும் உண்மையான உறவு யார் அப்படின்னு. அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தால் கூட அது அனாதையாக தான் இருக்கும். வாழ்வு அப்படின்றது வலிக்காத வரைக்குமே மரணத்தை பற்றி மனுஷன் நினைக்கிறதே கிடையாது. வாழ்க்கை அப்படின்றது கற்றுக் கொடுக்கறது இதுதான். வெறுக்கிறவங்கள தேடாதீங்க. அதே மாதிரி விரும்புகிற நபர்களை வெறுக்காதீங்க. கல் மனம் படைச்சவங்க அப்படின்னு இங்கே யாருமே இல்லை. ஏதோ ஒரு மனசால் கல்லாக்கப்பட்டவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. உண்மையாக இருக்கிற எந்த ஒரு ஆணோ இல்லைன்னா பெண்ணோ இவங்க கிட்ட திமிரும் தன்மானமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பாசம் வைங்க, அதில் தவறில்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதீங்க. ஏன்னா இங்கே முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாமே சில காலம்தான். நம்மளோட மௌனம் எப்போ நம்ம நேசித்த ஒருத்தங்களை பாதிக்கலையோ அப்போவே புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு உங்களை விட முக்கியமானவங்க இருக்காங்க அப்படின்றத. எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கிறது தப்பே இல்லை. ஆனால் எல்லா நேரமும் அவங்க நல்லவர்களாகவே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. ஏதாவது ஒன்றை அடையிறதுல மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு முடிவெடுத்துடாதீங்க. சில விஷயத்த இழந்தா கூட நிம்மதி கிடைக்கும்.
உங்ககிட்ட அடுத்தவங்கள பற்றி குறை கூறும் அவங்க உங்களை பற்றியும் மற்றவங்க கிட்ட குறை கூறுவாங்க. அந்த குணம் கொண்ட மனுஷங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. நம்ம ஆசைப்பட்டனால நம்மளோட கருவறையில் திரும்பவும் ஒரு இடம் கிடைக்க போகிறதில்ல. அதே மாதிரி வெறுக்கிறதால கல்லறை அப்படின்றதும் நம்மளை விட்டு போகிறது கிடையாது. ஸோ இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்க. ஏழையாக இருக்கிறவங்க பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்துறது இல்லை, தன்னோட ஆசைகளையும் தான் சிக்கனமாக பயன்படுத்துகிறாங்க. மற்ற நபர்களுக்கு உதவாத நீங்கள் நல்லவனாக இருந்து கூட பயன் இல்லை. நம்மளுக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மளை எங்கே அடித்தா வலிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பயணம் கூட நம்ம நினச்ச இடத்துல முடியறதில்ல. வழி தவறி போகிற சில பயணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கை பாடம் ஒரு சிலதை கற்றுக் கொடுக்குது. உங்களுக்கு சாதாரணமாக தோன்ற இந்த வாழ்க்கை பல பேருக்கு கனவாக இருக்குது. போதும் அப்படின்ற மனசோட மகிழ்ச்சியாக வாழுங்க. அதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. போதும் அப்படின்ற மனநிலையே மன நிறைவை தரும். எத்தனை தடவை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை மட்டும்தான். பணம் தான் உலகம் அப்படின்னு நினைக்கிற சில பேர்கிட்ட சொல்லுங்க, பூமியை தவிர வேற எங்கேயுமே பணம் அப்படின்றது செல்லுபடி ஆகாதுன்னு. மன நிம்மதி வேணும் அப்படின்னா சில நேரத்தில் குருடராகவும் சில நேரத்தில் செவிடராகவும் இருக்கணும். ஒருத்தருக்கு குப்பையாக தெரிகிற நீங்கள் அடுத்தவங்களுக்கு பொக்கிஷமாக தெரிவிங்க. அது நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்தது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நல்லதையே பேசுங்க, விரோதியை பற்றி ஒன்றுமே பேசாதீங்க. எல்லா கஷ்டமுமே தீர்ந்ததுக்கு அப்புறம்தான் சிரிப்பேன் அப்படின்னு மனுஷன் நினச்சி கொண்டிருந்தா சாகுற வரைக்குமே யாராலையும் சிரிக்க முடியாது. உன்னோட முதுகில் குத்துற நண்பனை விட உன்னோட முகத்தில் அரைகிற எதிரியே மேல். தோத்தாலுமே நம்பிக்கையாக இருங்க, ஆனால் யாரையுமே நம்பி மட்டும் தோத்துறாதீங்க. இருக்கிறவன் கொடுத்து வாழணுமே தவிர இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது. தங்கத்திலேயே செஞ்ச தேராக இருந்தால் கூட தேவை முடிஞ்சதுக்கப்புறம் ஓரமாக தான் நிறுத்தி வைப்பாங்க. இதே மாதிரி தான் சில உறவுகளும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. கோபத்தில் எடுத்தெறிஞ்சு பேசுகிறவங்களுக்கு ஒரு அரிய குணம் உண்டு. என்னன்னா அவங்க மற்றவங்களுக்கு துரோகமும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்க முதுகில் குத்தவும் மாட்டாங்க. கேட்டு பெறப்படுற அன்பில் உண்மையான அன்பு இருக்காது. கேட்காம கொட்டப்படுற அன்புக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு இருக்காது. மற்றவங்க உங்களை குறை சொல்கிறத நகைச்சுவையாக பார்க்க பழகுங்க. சில பேர் விலகும்போது அவங்கள கட்டாயப்படுத்தி அன்பு காட்ட சொன்னால் அந்த இடத்துல நம்ம பிச்சைக்காரங்களாகவும் அவங்க பிச்சை போடுறவங்களாகவும் மாறிடுறாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையுமே அன்பை மட்டும் பிச்சை எடுக்காதீங்க. எப்போவுமே விழிப்போட இருங்க. உங்கள் பின்னால் இருக்கிற எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. அதில் எத்தனை பேர் உங்களோட முதுகு பின்னாடி குத்த போகிறாங்க அப்படின்னு தெரியாது. வாழ்க்கையில் சில விஷயத்த நீங்கள் அடைய விரும்புனீங்கன்னா தகுதியற்றவங்களோட விமர்சனமே பண்ணினாலும் அந்த இடத்துல நீங்கள் பதில் அளிக்கிறத தவிர்த்துருங்க. கேட்குற எல்லாமே கிடைச்சிட்டா நம்மளோட வாழ்க்கையில் ரசனை அப்படின்றது இருக்காது. கிடைச்சது எல்லாமே நிலச்சிடுச்சு அப்படின்னா கேட்கறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்கணும். தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசித்து உங்களோட நிம்மதியை இழக்காதீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையுமே 2வது வாய்ப்பை இயற்கை தந்திருக்கு. நேற்று செஞ்ச தப்ப இன்னைக்கு நிறுத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கை வசமாகும். வலியோடு கிடைக்கிற வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு. வீழ்றது எல்லாமே வீழ்ச்சி இல்லை. நீங்கள் ஒரு விருட்சகமாக வளர்றதுக்கு இது ஒரு நிகழ்ச்சி. விழுந்தா ஒரு விதையாக இருங்க. மனுஷன் தன்னோட தோல்விக்கும் இயலாமைக்கும் வச்சுக்கிட்ட வேற ஒரு பெயர் தான் விதி. விதியை மாற்ற விடியலை செய்யுங்க. உங்களோட வெற்றியால் அதை உறுதி செய்யுங்க. ஆசைப்படுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே தேவையில்லை, ஆனால் அதை அடையிறதுக்கு அனைத்து தகுதிகளுமே தேவை.
உங்களோட தகுதியை உயர்த்திக்கோங்க. உங்களை கவலைப்படுத்துகிற அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்குது அப்படின்னா அதையும் கடந்து மகிழ்ச்சியாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை எப்போதுமே வாழ்கிறதுக்கு உங்ககிட்ட தைரியம் இருக்குது அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஆடம்பரத்தை விரும்புறது தவறு இல்லை, ஆனால் ஆரம்பத்தையே மறக்கிறது தான் தவறு. கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவலையை மட்டும்தான் தரும். எதிர்கால நினைவுகள் எல்லாமே பயத்தை மட்டும்தான் தரும். இந்த நொடியை அனுபவிச்சு வாழ்கிறது மட்டும்தான் இன்பத்தை தரும். நினச்சதை அடைய திறமையை விட பொறுமை தான் ரொம்ப முக்கியம். தடம் பார்த்து நடப்பவன் மனுஷன். தடத்தை பதிச்சு நடக்கிறான் பாருங்க, அவன்தான் பெரிய மனுஷன். சூழ்நிலை மாறினாலும் உங்களோட செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்துக்கோங்க. மௌனமும் சக்தியும் மிகப்பெரிய சாதனைக்கு உட்பட்டது. அதே மாதிரி மௌனம் அப்படின்றது நிறைய பிரச்சனையை குறைக்கும். அதே மாதிரி சிரிப்பு அப்படின்றதும் கூட நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். நீங்கள் விதைக்கிறது தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடாது? கவலையும் கண்ணீரையும் நம்ம ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும். ஏன்னா அது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்மளை ஒருபோதும் வாழ வைக்காது. அதே மாதிரி தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளோட வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா வாழ்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. பொறுமை அப்படின்றது ஒருபோதும் தோற்று போகிறதில்ல. அதே மாதிரி பொறாமை அப்படின்றது ஒருபோதும் வெற்றி பெற போகிறதில்ல. தேவையை தெரிஞ்சு தேடுங்க. எது தேவைன்னு தெரியாமலே தேடி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. சோதிக்கிறது காலமாக இருந்தால் கூட சாதிக்கிறது நீங்களாக இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா உங்களோட கால்களால் நடந்து செல்லுங்க. மற்றவங்களோட முதுகு மேலே ஏறி போக நினைக்காதீங்க. உங்களை தடுக்கி விட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றியல ஒரு கை போதும். அதுதான் உங்களோட நம்பிக்கை. சில நேரத்தில் அடுத்தவங்களை எதிர்பார்க்கறத விட நம்மளோட வழியில் நம்ம தனியாக நடந்து செல்றது தான் சிறந்தது. வாழ்க்கையில் கஷ்டம் வரல அப்படின்னா கடைசி வரை சில விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரியாமலே போயிடும். குறை சொல்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கு அவங்க தான் புளி கொடுக்குறாங்க. தண்ணீரை மாதிரி இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஒதுங்கி போகவும் தெரியாது. அதே மாதிரி எந்த இடத்துல அடிச்சுட்டு போகணும் அப்படின்றதும் தெரியும். நம்மளுக்கு நம்மளே ஆறுதல் சொல்லிக்கிற மனதைரியம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே கடந்து போகலாம். விடிஞ்சது நாம் எழுறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு படி ஏறுறதுக்கும் தான். விரிக்காத வர சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பறந்தா வானம் கூட தொடுகிற தூரம்தான். நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நம்ம நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கிடுவோம். நம்ம நினைக்கிறதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். வானவில் தோன்றும் போது தான் வானமே அழகாகுது. அதே மாதிரி நம்பிக்கை அப்படின்றது தோன்றும் போது தான் நம்மளோட வாழ்க்கையும் கூட அழகாகுது. வாழ்க்கை அப்படின்றது உங்களால் மாறும். அது நாளையா கூட இருக்கலாம். கோவத்தில் எதனாலும் தூக்கி எறிய முடியும். ஆனால் கோவத்தை தூக்கி எறிகிறவனே வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதிகாலையில் நீங்கள் நினைக்கிற டயத்தில் எழுந்துட்டாலே தோல்வி உங்களை விட்டு ஒதுங்கி செல்லும். எதையுமே தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போதான் தெரியும் உங்களோட பலத்தின் பலம். மற்றவங்களை காயப்படுத்தாத புன்னகையும் தன்னோட காயத்தை மறைக்கிற புன்னகையும் என்னைக்குமே பேரழகு தான். சில பேருக்கு இலையா இருக்கிறதும் சில பேருக்கு கிளையா இருக்கிறதும் சில பேருக்கு மரமா இருக்கிறதும் அவங்க நம்மளை புரிஞ்சு கொள்ற விதம் தான். உணவுல உப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னா உணவு கெட்டுரும். அதே மாதிரி வாழ்க்கையில ஆடம்பரம் அதிகமாச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே கெட்டு போயிடும். குத்தி காட்டுற மனுஷங்களுக்கும் சுத்தி காட்டுற மனுஷங்களுக்கும் இடையே சிரிச்சுக்கிட்டு வாழ்றது தான் சவாலான வாழ்க்கை. நாம விதைக்கிற ஒரு விதை நாளை மரமாகும். அதே மாதிரி தான் நம்ம நினைக்கிற ஒரு செயல் நாளைக்கே நிஜமாகும். நம்பிக்கை அப்படின்றது இருந்தா மட்டும் மனுஷங்க எவ்வளோ அழகா மாறு வேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவங்களோட இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துரும். ஒரு புத்திசாலியால சாதிக்க முடியாத விஷயத்த கூட ஒரு பொறுமைசாலி சாதிச்சிடுறான். வசதியா வாழும்போது ஓடி வந்தவங்களை விட வறுமையில வாழும்போது தேடி வந்தவங்களை ஒருபோதும் மறந்துடாதீங்க. வாழ்க்கையோட அழகு அப்படின்றது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்றது இல்லை,
உங்களால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றதுல தான் அடங்கி இருக்கு. சிரிக்கிற போது முகம் அழகு, அன்பு காட்டுறது போது மனம் அழகு, நம்பிக்கை இருக்கும்போது வாழ்க்கை அழகு. நீங்களா இருந்தா எல்லாமே அழகு. யாரையுமே திருத்த நினைக்காதீங்க, தோத்துருவீங்க. காலம் அவங்கள திருத்திடும், இல்லைன்னா காலம் அவங்களுக்கு கண்டிப்பா உணர்த்திடும். அவமானங்களை அசிங்கமா நினைக்காதீங்க, அது கத்துத்தர்ற அறிவுரைய எந்த விலை உயர்ந்த புத்தகங்களும் கத்துத்தர முடியாது. வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்றது வலிமையானது, அதை விட வலிமையானது உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் த சொல்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும்